மாத்தறை சிறைச்சாலையில் அரச மரத்தின் கிளையொன்று முறிந்து வீழ்ந்து விபத்துக்குள்ளானதை அடுத்து 54வது பிரிவின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ள கைதிகளை அங்கனுகோல பெலசு சிறைச்சாலைக்கு மாற்றுவதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாத்தறை சிறைச்சாலை அத்தியட்சகர் மங்கள வெளிவிட்ட தெரிவித்தார். மாத்தறை சிறைச்சாலையில் குறைந்த இடவசதி இருப்பதால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். அரச மரத்தின் கிளை முறிந்து விழுந்து விபத்துக்குள்ளானதில் ஜி மற்றும் எஃப் பகுதிகள் கடுமையாக சேதமடைந்துள்ளன. இதேபோல விபத்தில் உயிரிழந்த கைதி போதைப்பொருள் வர்த்தக குற்றச்சாட்டின் பேரில் 20,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டு அபராத தொகையை செலுத்தாமையினால் சிறை தண்டனை விதிக்கப்பட்டவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது சிறைச்சாலையினுள் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் சிறைச்சாலை நடவடிக்கைகள் வலிமை போன்று இடம்பெற்று வருவதாகவும் மங்கள வெளிவிட்ட தெரிவித்துள்ளார். காயமடைந்த 11 கைதிகள் தற்போது மாத்தறை பொது வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் அவர்களில் ஒருவரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்றிரவு மாத்தறை சிறைச்சாலையின் ஜி மற்றும் எஃப் ஆகிய பகுதிகளில் மரத்தின் கிளையொன்று முறிந்து விழுந்ததில் காயமடைந்த 12 கைதிகள் மாத்தறை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவர்களில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். நாட்டில் கடவுச்சீட்டை பெற்றுக் கொள்வதற்காக மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருக்கும் நிலை மேலும் நீடிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆண்டின் முதல் பாதிக்கு மட்டுமே போதிய கையிருப்பு இருப்பதாகவும் புதிய கடவுச்சீட்டு நகல்களை பெறுவதற்கு விலைமனு கோருவதற்கு அரசாங்கத்திடம் நிதி இல்லாமல் இருப்பதும் கடவுச்சீட்டு நெருக்கடி மேலும் நீடிப்பதற்கு காரணமாக கருதப்படுகின்றது. முன்னைய அரசாங்கம் இலத்திரனியல் கடவுச்சீட்டினை அறிமுகப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுத்திருந்தது. ஆனால் தாலிஸ் டிஐஎஸ் மற்றும் அதன் இலங்கை பங்காளியான ஜஸ்டின் டைம் டெக்னாலஜி பிரைவேட் லிமிடெட்க்கு வழங்கப்பட்ட விலைமனு கோரலை ஏலம் எடுத்த எஃபிக்லங்கா பிரைவேட் லிமிடெட் சரியாக செயற்படுத்தப்படாமையினால் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. ஜனவரி மாதம் 1ஆம் தேதி முதல் இலத்திரனியல் கடவுச்சீட்டு அறிமுகப்படுத்தப்படும் என முன்னையதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் இலத்திரனியல் கடவுச்சீட்டு தொடர்பான நீதிமன்ற வழக்கு முடிவடைவதற்குள் நெருக்கடிகளை நிவர்த்தி செய்வதற்காக பி சீரிஸின் புதிய கடவுச்சீட்டுகளை பாதுகாக்க அரசாங்கம் விண்ணப்பங்களை கோருவதாக பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்துள்ளார். வழக்கு தொடரப்பட்டுள்ள நிறுவனத்திடம் புதிய விலைமனு கோரலை வழங்கலாமா என்பதை நாங்கள் தீர்மானிக்க வேண்டும். அதனை ஆய்வு செய்வதற்காக அமைச்சரவையால் நியமிக்கப்பட்ட குழுவின் பரிந்துரைகளுக்காக காத்திருக்கின்றோம். இதில் பல்வேறு பிரச்சினைகள் கவனிக்கப்பட வேண்டியவை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.